அவன் தமிழனாக இருக்கட்டும் சிங்களவனாக இருக்கட்டும் நமக்கு அது பிரச்சனை கிடையாது. இல்லை ரெண்டும் கலந்த கிராஸாக இருக்கட்டும் நமக்கு அதை பற்றி கவலை இல்லை. அப்புறம் அவன் ஏதாவது ஏடாகவும் பேசிடுறானே. இப்போ இங்கே நம்ம பகுதியில் பார்த்தீங்கன்னா அந்த நாய் கூட பார்த்தீங்கன்னா கும்பலாக இருக்கும். வேறு ஏரியாவிலேருந்து ஒரு நாய் வந்துச்சுன்னு வச்சுங்களேன், அதை விடாது, துரத்தி அடிக்குங்க, எல்லாம் சேர்ந்து வல்லுன்னு குலைக்குங்க. அப்படி தான் அதை இவனை நியாயமாக பண்ணியிருக்கணும். எங்கள் நாட்டில் வந்துட்டு எங்கள் நாட்டில் இருக்கிற ஒரு தலைவரை நீ தரக்குறைவாக பேசுகிறவன் உன்னை செருப்பால் வச்சிருக்கணும் நியாயமாக. தமிழ்நாட்டுக்கு உனக்கு என்ன சம்பந்தம்? அரசியல் பேசக்கூடாது. வந்தியா, பார்த்தியா, சோத்தை போட்டாங்களா, தின்னியா, கிளம்பி போயிட்டே இருக்கு. அதோட இங்கே பார்த்தீங்கன்னா சீமான் பார்த்தீங்கன்னா வலிகளை வச்சு வியாபாரம் பண்ணுறாரு, அதை பண்ணுறாரு. இதை நீ அங்கே சொல்லு, எங்கே சொல்லு, உங்கள் ஊரில் பார்த்து பார்லிமெண்ட்டில் சொல்லு. ஒட்டுமொத்த தமிழர்களுக்கு நீ அரைகோல் விடு. எங்கேருந்து இலங்கையிலேருந்து பண்ணு. நீ இங்கே தமிழ்நாட்டில் இந்தியாவில் தமிழ்நாட்டில் இங்கே இருக்கிற ஒரு தலைவரை நீ யாரை சொன்னாலும் கேட்போம். நாங்கள் சீமான் தமிழ் தேசியத்தை இழுத்து வச்சு வியாபாரம் பண்றாருன்னு இந்த நபர் சொல்வதற்கான காரணம் என்ன தேவை? பாருங்க, ஒரே விஷயம் சார், நீங்க போற போக்கில் அப்படியே அடிச்சுட்டு போயிட்டே இருக்கு சார். என்ன வியாபாரம், எங்க பண்ணாரு, யார்கிட்ட வசூல் பண்ணாரு, எல்லாத்தையும் தனியாக சொன்னோம். நான் கூட 19 சொல்லிட்டு போகலாம், ஏன்னா அவன் மாமா வேலை பண்றவன் அப்படின்னு சொன்னா அதுக்கு ஆதாரத்தை போடணும். நான் யார்கிட்ட மாமா வேலை பண்ணா, எங்க பண்ணா, ஏது பண்ணான்னு சொல்லணுமா இல்லையா? சீமான் புலம்பெயர்ந்த தமிழர்கிட்ட பணம் வாங்குறாரு, ஆதாரத்தை கொடு, பார்லிமெண்ட்ல ஆதாரத்தை போடு. அண்ணன் சீமான் மான் கதி சாப்பிட்டான்னு சொல்லும்போது அப்படி பார்த்தா இன்னைக்கு இலங்கையில ஒரே ஒரு மான் இருக்காது சார். ரொம்ப பாருங்க, இப்போ அடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இன்னைக்கு சாயந்தரம் சம்பவம் இருக்கு. கண்டிப்பா சீமான் கண்டிப்பா அவனுக்கு சம்பவம் இருக்கு. இது வரைக்கும் விஜய் அவர்கள் வெற்றி பெற்று முதலமைச்சரானதுக்கு வெளிப்படையான கருத்தை அண்ணன் சீமான் தெரிவிக்கல. இவர் வீட்டுல பார்த்தாரு, ஒரு மரியாதை பண்ணாங்க, அவ்வளவு முடிஞ்சிருச்சு. இந்த எலெக்ஷன் பத்தி இது வரைக்கும் ஒரு வாகியா திறக்கல. அப்ப இன்னைக்கு சாயங்காலம் ஒரு பேச போறது ரொம்ப முக்கியமான ஒரு உரையா இருக்குதா? மிக மிக முக்கியமானது. ஒட்டுமொத்த உலகமே வேடிக்கை பார்க்குது. பார்த்தீங்கன்னா காத்து இருக்குது. இந்தியாவில் மட்டும் கிடையாது, உலக நாடுகள் முழுவதும் பார்த்தீங்கன்னா புலம்பெயர்ந்து வாழக்கூடிய தமிழர்கள் அத்தனை பேரும் கவனமாக பார்த்துட்டு இருக்கிறாங்க. இங்கிருந்து தோற்கடிப்பாரு யாரு? சீமான் இங்க இருந்தபடி அவன் பார்த்தீங்கன்னா ரிசல்ட் இலங்கையில் பார்த்தீங்கன்னா இவனுக்கு எதிராயிடும். யாருக்கு அகைன்ஸ்ட் ஆயிடும்? அந்த அர்ஜுனா தேன் கூட்டில் கை வைக்கிறான். நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட், உங்கள் பழைய வீட்டை புதிய வீடாக மாற்றலாம் வாங்க. வாய்ஸ் ஆஃப் தமிழ்நாடு பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் திரு சேவரா ஜெய்சங்கர் அவர்கள். வணக்கம். வணக்கம். இலங்கையிலிருந்து வந்திருக்கக்கூடிய எம்பி தமிழ்நாட்டில் குறிப்பாக போயிட்டு ராஜ்மோகனை பார்க்குறாரு, விஜயை பார்க்கறதுக்காக தான் வந்தேன்னு சொல்கிறாரு. இதையெல்லாம் பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா எல்லா ஊடகங்களுக்கும் போயிட்டு பேட்டி கொடுக்குறாரு. பேட்டி கொடுத்துட்டு என்ன சொல்கிறாருன்னா, இன்றைக்கு ஈழத்தமிழர்கள் உட்பட இலங்கை தமிழர்கள் நம்பக்கூடியது அண்ணன் விஜயை. சீமானை போல நம்பி விஜய் அவர்கள் எங்களை ஏமாற்ற மாட்டார் அப்படின்னு ஒரு கதையை சொல்றாரு. எப்படி பார்க்குறீங்க அவருடைய பேச்சு? இல்லை, முதல்ல நான் என்ன சொல்கிறேன், ஒரு அந்நிய நாட்டிலிருந்து வந்திருக்கிற ஒரு பாராளுமன்ற உறுப்பினர், அது கூட நான் நினைக்கிறேன் எலெக்டட் கிடையாதுன்னு நினைக்கிறேன். ஏதோ ஒரு கௌரவ பதவி மாதிரி ஏதோ பிச்சை மாதிரி போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அவனுக்கு எலெக்டட் மெம்பராக தெரியல. நமக்கு இந்த கௌரவ பதவி கொடுப்பாங்க இல்லையா, இப்போ ராஜ்யசபா இருக்கு இல்லையா, அந்த மாதிரி எலெக்டடான்றது டவுட்டாக இருக்குது. ஆனால் அப்படி தான் சொல்கிறாங்க, அது ஒரு கௌரவ பதவியை தான் கொடுத்துருக்காங்கன்னு சொல்கிறாங்க. சரிங்களா? சில எடுப்பு வேலை முறவாசல் வேலை பண்ணாக்கா சொல்லுவாங்களே, அதுக்கு சன்மானம் கொடுப்பாங்களே, அப்படி கொடுக்கப்பட்டதான் தகவல் இருக்க தவிர எலெக்டட்னா எங்கேருந்து அவர் எலெக்டானாக இருந்ததுலாம் தெரியல. சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அப்போது ஒரு அந்நிய நாட்டிலேருந்து வந்திருக்கிற ஒரு பிரஜை, அவர் எம்பியாக கூட இருக்கட்டும், இங்கே என்ன பேசணுன்றது ஒரு வரம்பு இருக்கா இல்லையா? இல்லை, அர்ஜுனா ராமன் என்ன பேசுகிறாரு, இங்கே இருக்கிற சிஎம் விஜய் அவர்களை உயர்த்தி பேசுகிறாரு. நான் சொன்னால் நீங்கள் சிஎம் பற்றி பேசுறதுல பிரச்சனையே கிடையாது. சிஎம் உயர்த்தி பேசுங்க, பிரைம் மினிஸ்டரை உயர்த்தி பேசுங்க, எல்லாம் சரி. அதை தாண்டி நீங்கள் அரசியல் பேசக்கூடாதுல்ல. இப்போ நான் அங்கே பேச முடியுமா? எம்பி அரசியல் தானே பேசுவேன். ரெண்டாவது இல்லை சார், அவர் நம்ம தமிழ் தானே. அவர் நான் பாருங்க, அவன் தமிழனாக இருக்கட்டும் சிங்களவனாக இருக்கட்டும் நமக்கு அது பிரச்சனை கிடையாது. இல்லை ரெண்டும் கலந்த கிராஸாக இருக்கட்டும் நமக்கு அதை பற்றி கவலை இல்லை. நமக்கு அதை பற்றி கவலை இல்லை. நான் கேட்குறது ஒன்று தான், நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா ஒரு அரசு பிரஜையாக நீங்கள் வரீங்க, நீங்கள் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர், இங்கே நீங்கள் தமிழ்நாடு முதலமைச்சரை பார்க்க வரீங்க. முதலமைச்சரை நீங்கள் உயர்த்தி பேசுகிறதையோ அவருக்கு சால்வை அணிவிக்கிறதோ அவர்கிட்ட பார்த்தீங்கன்னா விருந்தோம்பல் செய்கிறதோ பிரச்சனை இல்லை. அதை கடந்து நீங்கள் பத்திரிகையாளர் சந்திக்கும் போது நீங்கள் அரசியல் பேசுகிறீங்கல்ல, எவ்வளோ எல்லையை கடந்து பேசுகிறீங்க. நீங்கள் இவர்கிட்ட நீங்கள் நம்பிக்கை வைக்கிறீங்க சார். நாங்கள் அவரை நம்பி மோசம்னா அவர் முதலமைச்சர் இல்லையே, சிஎம் முதலமைச்சர்.
சிஎம் வந்து முதலமைச்சர். இதுக்கு முன்னாடி நீங்கள் அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அரசியல்வாதியாக இருக்கும்போது வந்து சந்திச்சிங்களா? இல்லை. இப்போ தான் நீங்கள் வந்து சந்திக்கிறீங்க. முதலமைச்சர் வந்து சந்திக்கிறீங்க, விஜயை சந்திக்கல, முதலமைச்சர் சந்திக்கிறீங்க. முதலமைச்சர் மீது நீங்க நம்பிக்கை வைக்க. இலங்கை பாராளுமன்றத்திலே அவர் என்ன பேசினார்னா, சீமான் அவர்கள் அங்க பேசலாம் சார், வியாபாரம் செய்கிறார். திருப்பி அங்க நீ என்ன வேணா பேசலாம், அது உன் ஏரியா. இது இங்க வந்து பாத்தீங்கன்னா லோக்கல்ல நம்ம நாட்டுல வந்து நம்ம இங்க பாத்தீங்கன்னா அவன் அறிவு அவன் அப்புறம் அவன் ஏதாவது ஏடாக பேசிடுறானே, அவன் வந்து அவனுக்கு ஒரு அந்த அந்த பதவிக்கு ஒரு மரியாதை கொடுக்குறோம். நம்ம அவனுக்கு இருக்கிற இலங்கை வந்து பார்த்தீங்கன்னா அதாவது இலங்கையில் ஒரு பதவி கொடுக்குற மரியாதை வந்து அந்த மக்களுக்கு கொடுக்குற மரியாதை. நான் ஒன்றே ஒன்று தான் நான் சொல்லுவேன். இப்போ இங்கே நம்ம பகுதியில் பார்த்தீங்கன்னா அந்த நாய் கூட பார்த்தீங்கன்னா கும்பலாக இருக்கும். வேறு ஏரியாவிலேருந்து ஒரு நாய் வந்துச்சுன்னு வச்சுங்களேன், அதை விடாது, துரத்தி அடிக்குங்க, எல்லாம் சேர்ந்து வல்லுன்னு குலைக்குங்க. அப்படி தான் அதை இவனை நியாயமாக பண்ணியிருக்கணும். இது இங்கே இருக்கிற அரசியல்வாதிகள் அப்படி தான் பண்ணியிருக்கணும். நான் என்ன சொல்கிறேன்னா, அந்த பாராளுமன்றத்தில் இலங்கையில் நீங்கள் எந்த நாட்டை பற்றி என்ன வேணால் நீங்கள் கருத்து சொல்லிக்கலாம், அது நமக்கு பிரச்சனையே கிடையாது. ஆனால் இது எங்கள் நாடு, எங்கள் நாடு. எங்கள் நாட்டில் வந்துட்டு எங்கள் நாட்டில் இருக்கிற வந்து ஒரு தலைவரை நீ தரக்குறைவாக பேசுகிறோம், உன்னை செருப்பால் வச்சுருக்கணும், நியாயமாக செருப்பால் அடிச்சிருக்கணும். ஏன்னா அடிக்கலை. இப்போ நான் சொல்கிறேன், நான் வந்து அங்கே பேசுகிறேன் சார், யாரோ ஒருத்தர் பேசுகிறேன் சார், எனக்கு பிடிக்காத ஒரு அரசியல் தலைவரை கூட நான் பேசுகிறேன், ராஜபக்சேவே நான் தரக்குறைவாக நான் பேசுகிறேன், அனுமதிப்பீங்களா? நீங்கள் அனுமதிக்க மாட்டாங்க. அதுதான் நான் சொல்கிறேன். இங்கே அந்த அந்த லாஜிக்கோட நிறுத்தணும். இங்கே நீங்கள் என்ன வரம்பு இருக்குது உங்களுக்கு? இங்கே உங்களுக்கு சர்வ சுதந்திரம் கிடையாது. இங்கே நான் வந்து பிரதமரை விமர்சனம் பண்ணுவேன், என்னுடைய முதலமைச்சர் நான் விமர்சனம் பண்ணுவேன், 1000 குற்றம் குறைகள் சொல்லுவேன். எனக்கு அதுக்கான உரிமை இருக்குது. உனக்கு என்ன இருக்குது? நீ யார்? இந்த நாட்டோட பிரஜை கிடையாது, நீ இந்திய பிரஜா. நீ இல்லை, புரியுதா சொல்கிறது? நீ இனத்தால் நீ தமிழன் சொல்லிக்க, நாங்கள் அதெல்லாம் வந்து டிஎன்ஏ டெஸ்ட்லாம் நாங்கள் இப்போ எடுக்க முடியாது. அங்கே வந்து நமக்கு அது பிரச்சனை கிடையாது. உங்கள் அப்பா யார், அவன் நல்லவனா கெட்டவனா, விரோதியா துரோகியான்றதெல்லாம் அதெல்லாம் எங்களுக்கு அதுக்கு ஆய்வுக்கு அப்பாற்பட்டது. நாங்கள் அது பண்ண வேண்டிய அவசியமே எங்களுக்கு கிடையாது. நீ யார்? நீ இங்கே இந்தியாவுக்கு உனக்கு என்ன சம்பந்தம்? தமிழ்நாட்டுக்கு உனக்கு என்ன சம்பந்தம்? அரசியல் பேசக்கூடாது. வந்தியா, பாத்தியா, சோத்தை போட்டாங்களா, தின்னியா, கிளம்பி போயிட்டே இருக்கு. அதோட இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சீமான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து வணிகரை வச்சு வியாபாரம் பண்ணுறாரு, அதை பண்ணுறாரு. இதை நீ அங்கே சொல்லு, எங்கே சொல்லு? உங்கள் ஊரில் பார்லிமெண்ட்டில் சொல்லு. ஒட்டுமொத்த தமிழர்களுக்கு நீ அறைகோல் விடு. எங்கேருந்து இலங்கையிலேருந்து பண்ணு. நீ இங்கே வந்து தமிழ்நாட்டில் வந்து இந்தியாவில் வந்து தமிழ்நாட்டில் வந்து இங்கே இருக்கிற ஒரு தலைவரை வந்து நீ யாரை சொன்னாலும் கேட்போம். நாங்கள் இல்லை, தமிழ்நாடு மக்கள் விஜய் அவர்களை ஏன் தேர்ந்தெடுத்தாங்கன்னா, இல்லை நீ அதை நீ யாரு? நான் கேட்குறேன், நீ யாருன்னு கேட்குறேன் நான் முதல்ல. நீ யாரு? இலங்கை இலங்கை சார், திருப்பி மறுபடியும் அதே பேசிட்டு இருக்கீங்க நீங்க. நீ இலங்கையில் உனக்கு என்ன இங்கே உரிமை இருக்குன்னு கேட்குறேன் நான். இந்த கருத்தை நீ சொன்ன இலங்கையில் சொல்லிட்டு போ, இங்கே வந்து நீ சொல்லக்கூடாது. இங்கே வந்து நீ சொல்றியா, நீ நல்ல வார்த்தை தான் சொல்ல முடியும், தவிர நீ பார்த்தீங்கன்னா வந்து அவதூறு கருத்துல சொல்ல முடியாது. ஈழத்தையும் தமிழ் தேசியத்தையும் ஆதரிப்பவர்கள் இன்றைக்கு விஜயை நம்புகிறார்கள் சார். அது நீங்க சொல்லுங்க சார், சொல்லுங்க. ஆனா அதை சொல்லுங்க, பாசிட்டிவா சொல்லலாம். நீ நெகட்டிவா எப்படி விமர்சனம் பண்ண? அது அரசியல். அது இல்ல இங்க தமிழ்நாட்டில் தமிழ் தேசிய அரசியல் சீமான் தானே பண்ணிருக்காரு. தமிழ் தேசிய அரசியல் சீமான் பண்ணட்டும் சார். அங்க மாற்று கருத்து தான் நீங்க உங்க சபையில போய் சொல்லுங்க, உங்க மக்கள் கிட்ட சொல்லுங்க. இங்க வந்து உனக்கு கொடுத்துருக்கிற அலோடு என்னன்னு, நீ யாரை சந்திக்கிற வந்திருக்கிற? முதலமைச்சர் சந்திக்க வந்திருக்கிற, சந்திச்சுன்னா அதோட போயிடணும். நீ ஒரு பத்திரிகையாளர், நீ ஒரு அரசியல் பேசக்கூடாதுல்ல. நீ பேசுறது அரசியல். அப்ப இங்க 20 லட்சம் பேர் வாக்களிச்சிருக்காங்க இந்த தேர்தலில் மட்டுமே. அங்கீகரிக்கப்பட்ட கட்சி இன்னைக்கு வரைக்கும் அங்கீகரிக்கப்பட்ட கட்சி இன்னைக்கு சார். இதை இறங்கட்டும் ஏறட்டும் சார். என்ன பேசுறீங்க? இறங்கட்டும் ஏறட்டும். ஆனா 1% ஆகட்டும் சார். இங்க தமிழ்நாட்டில் ஒரு 1% மக்கள் வந்து ஆதரிக்கதாவே இருக்கும். நான் இப்படி கேட்கிறேன். இப்போ அவர் வந்து ஒரு ஈழ தமிழர், தமிழ்நாட்டில் தமிழ் தேசிய அரசியல் ஈழ அரசியல் பேசினவர் நான் சீமான் தான். அவருக்கு முன்னாடி திருமணம் பேசி நான் கேட்கறது முதல்ல இதை முடிச்சா. சீமான் வந்து போய் இலங்கையில போயிட்டு ஒரு மீட்டிங் போட்டு பேசினாரா? இல்ல. அவ்வளவுதான். ஒட்டுமொத்த புலம்பெயர்ந்த தமிழர்கள் எவ்வளவு பேர் இருக்கிறாங்க, இங்க அகதிகளா கூட இருக்கிறாங்க. நீ வந்தவன் போய் வந்து பார்த்தீங்கன்னா அகதிகள் குறித்து ஏதாவது பேசுனியா நீ? இல்ல, என்னோட கேள்வி என்னன்னா, சீமான் தமிழ் தேசியத்தை இழுத்து வச்சு வியாபாரம் பண்றாருன்னு இந்த நபர் சொல்வதற்கான காரணம் என்ன தேவை? பாருங்க, ஒரே விஷயம் சார். நீங்க போற போக்கில் அப்படி அடிச்சுட்டு போயிட்டே இருக்கு சார். என்ன வியாபாரம், எங்க பண்ணாரு, யார்கிட்ட வசூல் பண்ணாரு, எல்லாத்தையும் தனியா சொல்லலாம். நான் கூட 19 சொல்லிட்டு போகலாம். அந்த அர்ச்சனான்ற வந்து பார்த்தீங்கன்னா அவன் மாமா வேலை பண்றவன் அப்படின்னு சொன்னா அதுக்கு ஆதாரத்தை போடணும். நான் யாருக்கிட்ட மாமா வேலை பண்ணா, எங்க பண்ணா, ஏது பண்ணான்னு சொல்லணுமா இல்லையா? நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு?
போகிற போக்கில் நீங்கள் ஒரு கருத்தை சொல்ல முடியாது சார். ஆதாரத்தோடு சொல்லுங்கள். நான் கூட சொல்லுவேன் அவர் ஸ்மக்லர்னு சொல்லுவேன். ஆதாரம் வேணாமா எனக்கு? சொல்ல முடியுமா? நான் அந்த மாதிரி சொல்ல முடியாது. அவனை ஸ்மக்லர்னு அர்ச்சனா வந்து அவன் ஒரு எம்பி கிடையாதுங்க. அவன் எம்பி போதையில் உட்காந்துக்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அவன் ஸ்மக்லிங் பண்ணுறான், மாமாவில பண்ணுறான், அதெல்லாம் நான் சொல்ல முடியுமா? அப்படிலாம் பேச வேண்டாம். சொல்ல முடியுமான்னு கேட்குறேன். நான் சொல்லலையே. நான் எங்கே சொன்னேன்? நான் சொல்லலையே அந்த மாதிரி. அவர் அர்ஜுனா ராமநாதன் என்ன நிறுவனம் நான் கேட்கறது இல்லைல்ல. நீ பொத்தாம் முதல் சொல்றல சீமான் வந்து புலம்பெயர்ந்த தமிழர்கிட்ட வந்து பணம் வாங்குறாரு. ஆதாரத்தை கொடு. பார்லிமெண்ட்ல ஆதாரத்தை போடு. ஆதாரத்தை போடு. நீ ஒரு பார்லிமெண்ட்ல போட்டு ஒரு யூஸும் கிடையாது. நான் திருப்பி நான் சொல்றேன். நான் கேட்கிறேன், இந்திய அரசு வந்து பாத்தீங்கன்னா வந்து நான் கேளுங்க, இந்திய அரசு வந்து பாத்தீங்கன்னா வெளிநாட்டுல இருந்து கோடி கோடியா பணம் வந்து கப்பல்லையும் இதுலயும் வருது, போர்ட்லயும் வந்து ஃபிளைட்லயும் வருது. அதை இந்திய அரசு வந்து பாத்தீங்கன்னா இதப்பா இதை வந்து சீமானுக்கிட்ட கொண்டு போய் தள்ளிடுங்கப்பா சொல்லுவாங்களா? எவ்வளவு சட்டத்திட்டம் இருக்கு இங்க. அவர் சீமானை ஏன் குறி வைக்கிறாரு நீங்க பாக்க சார்? அவங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்டீங்கன்னா அந்த இடத்துல நான் கேட்கறது என்னன்னா, இப்ப தமிழ் தேசிய தலைவர் யாரு உங்களுக்கு நல்லா தெரியும். பேரை சொல்ல முடியாது, சொன்னா பிரச்சனை இருக்கு. நேர் எதிரி யாரு? ராஜபக்ஷ. ராஜபக்ஷக்கு யார் சொம்பு தூக்குறது? யாரு? இந்த அர்ஜுனாவோ அர்ச்சனாவோ அவன் பேரு. அதுவே குழப்பமா இருக்கு. நிறைய பேர் அர்ஜுனா கிடையாது சார், அர்ச்சனான்றாங்க. சரிங்களா? புரியுதா சொல்றது? அப்போ இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நீங்க வந்து யாரா நீங்க அடையாளமா வரீங்க? இப்போ வந்து முதலமைச்சர் வந்து சந்திக்கிறீங்க. முதலமைச்சருக்கு வந்து வாழ்த்து சொல்றது யாரு? ராஜபக்ஷ வாழ்த்து சொல்ற. ராஜபக்ஷ இப்போ நீ எதுக்காக நீங்க வந்து இப்போ போற முதலமைச்சர்கிட்ட? நீ வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவருடைய வந்து பார்த்தீங்கன்னா வாழ்த்து சொல்றதுக்கோ இல்லை ஏதோ ஒரு விஷயத்துக்கு அதுக்காக மட்டும் போல அவரு ஒரு தமிழர்களுக்கான ஒரு தமிழர் தலைவர் வந்திருக்காரு சார். இங்கே ஒன்று அப்போ எடப்பாடி பழனிசாமினா அந்த பிரிட்டிஷ் அப்புறம் ஏதாவது சொல்லிடுவேன் நான். எடப்பாடி பழனிசாமினா தெலுங்குக்காரா பேசுறேன்? அதெல்லாம் தமிழ் தேசியத்தை பேசுறாரு நம்ம விஜய்னு சொல்லுவார் சார். அதெல்லாம் கிடையாது சார். இலங்கையில் இதை வந்து இந்த முதலமைச்சருடைய அந்த அந்த அலையை வந்து பார்த்தீங்கன்னா அந்த சினிமா நடிகர்ன்ற அலையை வந்து இலங்கையிலையும் பயன்படுத்திக்க பார்க்குறாங்க. வேற ஒன்றும் கிடையாது. சும்மா ஸ்ட்ரெயிட்டாக பேசிட்டு போங்க. அங்கே வீழ்ந்து கிடக்குது ஒரு டீமு. அந்த டீம் வந்து பார்த்தீங்கன்னா ஓடி வந்து வாழ்த்து சொல்றதுலாம் எதுக்கு? இல்லை இப்போ அந்த அலையை கொஞ்சம் வந்து அந்த அலையை கொஞ்சம் அடிச்சுக்கலாம்னு சொல்லிட்டு வேற இல்லை. இந்த ஃபேனை கொஞ்சம் திருப்பி வைப்பாங்கல்ல, இந்த ஃபேனை இந்த ஃபேனை திருப்பி வைக்க சொன்னாங்கல்ல, அந்த மாதிரி வந்து இந்த விஜய் ஃபேனை வந்து கொஞ்சம் திருப்பி வச்சாக்கா இலங்கையில் நமக்கு வந்து ஃபேவர் ஆகும். இல்லை இப்போ அண்ணன் சீமான் வந்து மான் கதி சாப்பிட்டாருன்னு சொல்லும்போது அப்படி பார்த்தா இன்னைக்கு இலங்கையில ஒரே ஒரு மான் இருக்காது சார். ரொம்ப பாருங்க இப்போதான் இப்போ அடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த இன்னைக்கு சாயந்தரம் சம்பவம் இருக்கு. கண்டிப்பா சீமான் வந்து கண்டிப்பா அவனுக்கு சம்பவம் இருக்கு. நான் வந்து ரொம்ப நேர்மையா நியாயப்பறையில பாக்குறேன். முதல்ல நீ யாரு இங்க வந்து பேசுறதுக்கு? யாரு நீ இலங்கையில பேசுன நம்ம அது வந்து நீ அங்கிருந்து பேசுற. இது வந்து என் தொப்புள் கொடி உறவு, என் நீ தொப்புள் கொடி உறவா இருக்கட்டும், எந்த உறவா இருக்கட்டும், நீ அதை பேசுறது வந்து கேட்டா உன் சபையில பேசு, உன் நாட்டுல பேசு. இங்க வந்து அனுமதிக்கிறது தப்பு முதல்ல. இப்ப நாளைக்கு எல்லாரும் வருவாங்க ஆளாளுக்கு. இன்னைக்கு இலங்கை வந்துச்சு, நாளைக்கு கனடா வரும். கனடா வந்து நான் சொல்ல கேட்டீங்கன்னா வந்து எங்க நாட்டில் தமிழர்கள் நிறைய பேர் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. இங்க இருக்கிற மோடி அரசு வந்து தமிழர்களுக்கு எதுவுமே பண்ணவே இல்லை, நாங்க தான் அப்படி சொன்னா எப்படி இருக்கும்? நம்ம கோவம் தான் வரும். இப்ப புரியுதுங்களா? இது அனுமதிக்கிறது தப்பு முதல்ல. இந்த பாயிண்ட் தான் நேற்று நான் பேசுனதும் எல்லாருமே வந்து நேற்றுக்கு பல பேர்கிட்ட ஃபோன் வந்துச்சு. கரெக்டான கருத்து சொல்லி நீ இங்க அரசியல் பேசக்கூடாது. நீ வந்ததா மரியாதை தான். நீ வந்து ஒரு அயல்நாட்டு நீ நீ வந்து ஒரு பிரதிநிதியா நீ வரன்னு சொன்னா நேரா போய் முதலமைச்சர் சந்திக்கலாம். சீமானனையே குறிவைக்கப்படுகிறார். அதுதான் நான் சொல்றேன். அங்க ஏன்னா இலங்கை அரசியல் இலங்கை அரசியல் நல்லா புரிஞ்சிடும். முன்னாடி வந்து இலங்கையில் நடக்கிற அந்த யுத்தமாக இருக்கட்டும், மற்ற அரசியல் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இங்க இருக்கிற அரசியல்வாதிகளுக்கு ஆதாயத்துக்கு பயன்படுத்திப்பாங்க. இது சத்தியமான உண்மை. இங்க இருக்கிற அரசியல்வாதிகள் ஆதாயத்துக்கு பயன்படுத்திப்பாங்க ஈழத்தமிழர்கள் பிரச்சனையை குறிப்பா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே உல்டாவா மாறுது. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா வந்து பலம் அதான் செல்வாக்கு வந்து பார்த்தீங்கன்னா இழந்து ஜீரோவாக இருக்கக்கூடிய அந்த ராஜபக்ஷ என்ன உலகெங்கும் பரவி வாழக்கூடிய புலம்பெயர் தமிழர்கள் இன்னைக்கு சீமானனை நம்பாம விஜயை நம்புறாங்க. அப்படி ஒரு யார் முடிவுக்கு வந்தது? யார் சொன்னது? கேட்குறேன், யார் சொன்னது? அப்படி சொல்றாரு அவன் ஏங்க இவன் ஒரு ஆள் சொன்னா போதுமாங்க? இவனுக்கு செல்வாக்கில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து விஜயோட ஆதரவு கேட்டு வந்திருக்கிறது. முதலமைச்சர் ஆதரவு எது கேட்கிறாரு?
இந்த ஃபேனை கொஞ்சம் திருப்பி வைங்க எங்கள் சைடு, என் பக்கம் வீசட்டும், என் பக்கம் வீசட்டும், நாங்கள் கொஞ்சம் வந்துக்கிறோம். ஏன்னா அங்கே மிகப்பெரிய புரட்சியால் விரட்டப்பட்டது யாரு? ராஜபக்சே. அப்போ மீண்டும் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்து கால் ஊன்றதுக்காக ஒரு ஆதரவு கேட்டு வந்திருக்கிற. வந்தியா, கேட்டியா, போனையா, அதோட முடிஞ்சிருச்சு. அப்படி ஆதரவு அளிச்சிட முடியுமா? இல்லை தமிழர்கள் இல்லை நான் கேட்க அப்படியே விஜய் அப்படின்னா ராஜபக்சே ஆதரவு அளிக்க முடியுமா? பண்ணாலும் ஒரு பிரோஜனம் கிடையாது. ஒன்றும் கிடையாது. சரி, குறைஞ்சபட்சம் ராஜபக்சே வந்து பார்த்தீங்கன்னா வாழ்த்துருச்சு, நன்றி சொன்னாரா? இல்லையே. எங்கேயாவது வந்து விஜய் வந்து நன்றி சொன்னாரா? இல்லை. நீங்களே சொல்லுங்க. எனக்கு தெரிஞ்சு விஜய் வந்து முதலமைச்சர் ஆன பிறகு உடனே இதை சொன்னா என் பார்வை மாறிச்சுன்னு சில பேர் சொல்லுவாங்க. முதலமைச்சரான பிறகு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சின்ன சறுக்கல்கள் இருந்தது, உண்மை, இப்பவும் கூட இருக்கு. ஆனால் சில விஷயங்கள் முடிவு கரெக்ட். இப்போ நாளைக்கு வந்து கேரளாவில் வந்து முதலமைச்சர் பதவி விஜய் வந்து போகல, தமிழ்நாடு முதலமைச்சர் போகல. இது அரசியலா? இது அரசியல். இதுக்கு பின்னாடி ஒரு அரசியல் இருக்கு. அவர் போகாமல் இருக்கிறதுக்கு ஒரு அரசியல் இருக்கு. ராஜபக்சே வந்து பார்த்தீங்கன்னா வாழ்த்து சொல்லலாம், பதிலுக்கு நன்றி சொன்னாரா? பண்ணல, சொல்லலை. அதிலே தெரியாதா உங்களுக்கு? இதோட ஒரு செருப்படி இதோட ஒரு செருப்படி வேணுமா உங்களுக்கு? கேரளாவுக்கு அவர் போனார்னா முல்லை பெரியார் எழுப்புவாங்க, போதுங்களா? இது இப்போ ஒரு நடிகராக இருக்கும்போது வேற, ஒரு அரசியல் கட்சி தலைவராக இருக்கும்போது வேற, முதலமைச்சர் ஆகிட்ட பிறகு வேற. அது தெரியாம புண்ணாக்கு மாதிரி வந்து பேசிட்டு இவங்க வந்து பார்த்தீங்கன்னா வந்து தமிழ்நாடு முதலமைச்சருக்கு எங்களுக்கும் ரொம்ப நெருக்கம் இருக்குன்னு காட்டுகிறாங்க. அப்படி நீங்க காட்டும் போது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அங்கே ஆதாயம் இருக்கலாம். ஆனால் தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மைனஸ் ஆயிரும். தமிழ்நாட்டில் இப்போ சீமானுக்கு வச்சு அரசியல் பண்ணுவார். பார்த்தீங்களாங்க, யாரை வந்து பேசிட்டு வந்து பார்த்து பேசிட்டு நீங்கள் சொன்னீங்க இன்னைக்கு சாயங்காலம் மீட்டிங்கில் பேச போகிறாருன்னு. எனக்கு என்ன ஒரு கேள்வி தோணுதுன்னா, இது வரைக்கும் விஜய் அவர்கள் வந்து வெற்றி பெற்று முதலமைச்சர் ஆனதுக்கு வெளிப்படையான கருத்தை வந்து அண்ணன் சீமான் தெரிவிக்கல. இவர் வீட்டில் பார்த்தாரு, ஒரு மரியாதை பண்ணாங்க, அவ்வளோ முடிஞ்சிருச்சு. இந்த எலெக்ஷன் பற்றி இது வரைக்கும் ஒரு வாகியா திறக்கல. அப்போ இன்னைக்கு சாயங்காலம் அவர் பேச போகிறது ரொம்ப முக்கியமான ஒரு உரையா இருக்குதா? மிக மிக முக்கியமானது. ஒட்டுமொத்த உலகமே வேடிக்கை பார்க்குது, வந்து பார்த்தீங்கன்னா காத்து இருக்குது. இது ஒட்டுமொத்த உலகமே உலகத்தில் இருக்க அத்தனை புலம்பெயர்ந்த தமிழ் அத்தனை பேரும் இன்னைக்கு சீமான் என்ன பேச போறாருன்றத இந்தியாவில் மட்டும் கிடையாது, உலக நாடுகள் முழுவதும் பார்த்தீங்கன்னா புலம்பெயர்ந்து வாழக்கூடிய தமிழர்கள் அத்தனை பேரும் வந்து கவனமாக பார்த்துட்டு இருக்கிறாங்க. இவங்க ஏதோ நினச்சிட்டு இருக்கிறாங்க ஒரு 20 லட்சம் ஓட்டு தான், அவ்வளோதான் நினச்சிருக்காங்க. புலம்பெயர்ந்த தமிழர் அத்தனை பேருக்கு வாக்குரிமை கொடுத்தனாக்கா சீமான் தான் முதலமைச்சர். எழுதி வச்சுங்க. நீங்க 10 கோடி பேர் இருக்கு. ஆமா சார், புலம்பெயர்ந்த தமிழர்கள் அத்தனை பேரும் நீங்க வந்து வாக்குரிமை கொடுத்து பாருங்க என்ன நடக்குது பாருங்க. இவெல்லாம் யார்? இவன் இது காணாம போய் இங்க இருந்து தோற்கடிப்பாரு யாரு? சீமான் வந்து இங்க இருந்தபடி அவன் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரிசல்ட் வந்து இலங்கையில வந்து பார்த்தீங்கன்னா இவனுக்கு எதிராயிடும். யாருக்கு அகைன்ஸ்ட் ஆயிடும்? அந்த அர்ஜுனாவுக்கு. எவனா தேன் கூட்டில் கை வைக்கிறான். மீண்டும் மீண்டும் நான் சொல்றேன், நீங்க வந்து இங்க வந்து பேசுறீங்கன்னா முதலமைச்சர் வார்த்தை சொன்னீங்களா? தலைவேளையில் சோறு போட்டாங்களா? சாப்பிட்டியா? அதோட போயிடணும். அரசியல் பண்ணக்கூடாது, அரசியல் பேசக்கூடாது. யாரும் நாங்கள் விட்டு கொடுக்க மாட்டோம். நாளைக்கு நீ மோடியே ஒரு வார்த்தை சொன்னா கூட உன்னை விட்ட உன்னை கிழிப்போம், டோட்டலாக கிழிப்போம், விட்டுருமா நம்ம. அது மோடியாக இருக்கட்டும், அது ராகுல் காந்தியாக இருக்கட்டும், அது வந்து திருமாவளவனாக இருக்கட்டும், சீமானாக இருக்கட்டும், விஜயா இருக்கட்டும், யாரும் சரி. இங்கே வந்து ஒரு அந்நிய நாட்டிலேருந்து வந்துட்டு இங்கே உள்ளே வந்துட்டு நீ அரசியல் பேசக்கூடாதுங்க. உனக்கு என்ன தேவை? எதுக்கு நீ வந்த? அத்தோட போயிடணும். நீ இங்கே நீ மைக்கை பிடிச்சி நீ வந்து பார்த்தீங்கன்னா சீமான் மீது வந்து பார்த்தீங்கன்னா நீ வந்து ஒரு கருத்தை சொல்லிட்டு நீ அங்கே போய் நெஞ்ச நிமித்திப்பியா? அங்கே போயிட்டு நான் இந்தியாவிலே போயிட்டு நான் அதை சொல்லிட்டு வந்து சொல்லுவியா? நீங்க முதல்ல இதுதான் கடைசியாக இருக்கணும். இந்த மாதிரி வந்து இதை இந்திய அரசும் தமிழ்நாடு அரசும் இதை வந்து அனுமதிக்கவே கூடாது. வெளிநாட்டிலிருந்து வந்த யாரும் இங்கே வந்து அரசியல் பேசுறதுக்கான அரசியல் இது. அவன் பேசுகிற அரசியல் அதை எப்படி இன்னைக்கு சீமானு சொல்லிட்டு நீங்கள் அனுமதிப்பீங்களா? நாளைக்கு ஸ்டாலினை பேசுவோம், யாரை வேணாலும் பேசுவல. அது தப்பாது. இந்த பாயிண்ட் நில்லுங்க. நான் சொல்றது அறிவார்ந்த மக்கள், ஒட்டுமொத்த உலகத்தில் இருக்கிற அறிவார்ந்த மக்கள், தமிழ்நாட்டில் இருக்கிற அறிவார்ந்த மக்கள், இந்திய மக்கள் அத்தனை பேரும் சொல்றாங்க. 1000 பிரச்சனை இருக்கா எங்களுக்குள்ள இங்க இந்தியாவில். நாங்கள் மோடியை விமர்சனம் பண்ணுவோம், அதே மோடிக்கு நாங்கள் வாக்களிப்போம். நாங்கள் வந்து விஜயை எதிர்த்து பேசுவோம், அதே விஜய்க்கு நாங்கள் நாளைக்கு வாக்களிப்போம். தமிழ்நாட்டுக்குள்ள என்ன வேணா நாங்க பண்ணுவோம். நீ யார் உனக்குன்னா நாங்க அங்க வந்து பேச முடியுமா? முடியாது. நாங்க வந்து மீட்டிங் போட்டு ராஜபக்சேக்கு வாக்களிக்காதீங்க, இனப்படுகொலையே வந்து பார்த்தீங்கன்னா அவன் தலைமையில தான் நடந்தது, வாக்களிக்காதீங்கன்னு சொன்னா அங்க நீங்க கேட்பீங்கல்ல, உடனே அரெஸ்ட் பண்ணுவீங்களா? நீங்க என்ன இளைஞரை அரெஸ்ட் பண்ணுவாங்களா இல்லையா? என்ன பண்ணுவாங்க? இங்க வந்து நீ எப்படி அரசியல் பேசுவ? நீ ஒரு தேர்தல் ஆணையத்தால் வந்து அங்கீகரிக்கப்பட்ட ஒரு கட்சி, மக்களுக்கான கட்சி,
உன் விமர்சனம் உன்னுடைய இதை எல்லாமே நீ இங்கே வந்து உன் வாழை திறந்து விடக்கூடாது. நீ வாழை சுட்டி அங்கே பேசு, நீ எல்லாமே பேசு. இப்போ சீமானண்ணன் கட்சி சார்ந்தவர்கள் வந்து இந்த அர்ஜுனா ராமநாதன் ஒரு இன துரோகின்ற அளவுக்கு பேசுகிறாங்க. ஆமாம் சார், நான் என்ன சொல்கிறேன் பாருங்க, இன துரோகின்னு பேசுகிறாங்க. எங்கே பேசுகிறாங்க? இங்கே பேசுகிறாங்க. இதே இன துரோகின்னு சொல்லிட்டு நாங்கள் அங்கே வந்து பேசுகிறோம். எங்கே வந்து பேசுகிறோம்? இலங்கை அரசு கைது பண்ணுவா பண்ணாதா? என்னங்க நீங்கள் எங்கள் பாராளுமன்ற உறுப்பினர், எங்கள் வந்து எங்கள் இலங்கையில் வந்து ஒரு முக்கியமான தலைவருங்க அவர் போய் நீங்கள் துரோகின்றீங்க, கைது பண்ணுவா பண்ணாதா? பண்ணுவாங்க. இங்கே வந்து இது இது வேட்டைக்காடு தமிழ்நாடு, யார் வேணா வரலாம், யார் வேணா பேசிட்டு போகலாம். வெளியுறவுத்துறையை இதை வந்து கண்டிச்சிருக்கணும். நீங்கள் பேச்சுரிமை இருக்கு, யாருக்கு பேச்சுரிமை இருக்கு? இங்கே நீங்கள் வந்து இருக்கிற மக்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேச்சுரிமை இருக்குது. நாம் வந்து மோடியை விமர்சனம் பண்ணுறோம், மோடியை ஆதரிக்கிறோம், விஜயை விமர்சனம் பண்ணுறோம், விஜயை ஆதரிக்கிறோம், ஸ்டாலினை விமர்சனம் பண்ணுறோம், ஸ்டாலினை ஆதரிக்கிறோம். இது எல்லாம் இங்கே நமக்குள்ள உரிமை. நீ இங்கே வந்து உள்ள நீ காலை வைக்கிறனா, நீ ஒரு அந்நிய நாட்டு பிரஜா, உனக்கு ஒரு லிமிடேஷன் இருக்குது. அந்த லிமிட்டை நீ தாண்டக்கூடாது. முதல்ல உன்னை அரெஸ்ட் பண்ணி தூக்கி உள்ளே வச்சிருக்கணும். முதல்ல என்ன கேட்டா, நான் விஜய் இடத்துல நான் இருந்தேன்னா வந்து அர்ஜுனா வந்து பார்த்தீங்கன்னா ஏர்போர்ட் தாண்டி இருக்க முடியாது, அரெஸ்ட் பண்ணி தூக்கி உள்ள உட்கார வச்சிருக்கணும். உண்மையா அப்படிலாம் பண்ண முடியாது. நம்ம நான் இதெல்லாம் பண்ணியிருப்பேன். 1000 பிரச்சனை இருக்கு சீமானுக்கும் எனக்கும், 1000 பிரச்சனை இருக்கும். நீ யாரு? தமிழ்நாடு இங்க வந்து இந்தியாவுக்குள்ள வந்து நீ யாரு? நீ எப்படி அரசியல் பேச முடியும்? நீ குறை சொல்றீ, வாழ்த்துற கீழ்த்துறலாம் கிடையாது. உன்னை வாழ்த்து யாரும் கேட்கல. நீ எதுக்கு வந்த? பத்திரிகைகளை சந்திக்கிறதுக்கு முதல்ல உனக்கு அனுமதி இருக்க முதல்ல. அப்போ நீ என்ன வரம்போட பேசணும் அந்த வரம் பேசணும். என்ன கேட்டால் அங்கே இருக்கிற இலங்கை அரசு இவன் மேலே ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கணும். வெளிநாட்டுக்கு போய் அங்கே என்ன பேசணுமோ அது பேசாமல் எக்கு தப்பாக பேசினா அங்கே இருக்கிற பாராளுமன்ற நடவடிக்கை எடுக்கணும். வெளியுறவுத்துறை இருக்குல்ல, அது நடவடிக்கை எடுக்கணும். நீ எப்படி வந்து இன்னொரு கட்சியை வந்து தேர்தல் ஆணையத்தில் அங்கீகரிக்கப்பட்ட கட்சியை வந்து பார்த்தீங்கன்னா வந்து திரள் நிதி வாங்குறாரு, வழிகளை வச்சு வியாபாரம் பண்ணுற, நீ எப்படி சொல்லுவ? வழிகளை பேசினா வியாபாரமா அது? நீ என்ன பண்ணிட்டு இருக்கிறன்னு கேளு, சொல்லுங்க. நீ என்ன பண்ணிட்டு இருக்கிற? அப்போ இப்போ புரியுதுங்களா? இங்க இருக்கிற மக்களுக்கு ஒரு லிமிட் இருக்கு. அந்த லிமிட்டை தான்னா வழக்கு இருக்கு, கேஸை போடலாம். இப்போ நாளைக்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து இழிவுபடுத்திருந்தா ஒரு கேஸை ஃபைல் பண்றாரு யாரு? சீமானே. யாரு? இந்த அர்ஜுனா எம்பி மேல ஒரு கேஸை ஃபைல் பண்றாரு. என்ன ஆகும்? அது ஒரு பெரிய கேள்வியாக தெரியுமா? இதை வந்து கடந்து போறாங்க. இதை சீரியஸா எடுத்தாங்கன்னா உங்க கதை கந்தலாயிரும், உன் டப்பா டான்ஸ் ஆயிடும். இன்னொரு தடவை நீங்க இங்க தமிழ்நாட்டில் காலை வைக்க முடியாது, அந்த நிலைமை வந்துடும். நிகழ்ச்சியில் பங்கேற்று பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்தமைக்காக நன்றி. நன்றி சார்.